பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே தங்கமயிலும் சரவணனும் விருந்துக்கு போயிடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க வீட்டில் கேட்குறாங்க, நகை இல்லாமல் வந்திருக்கேடி அப்படி இப்படிங்கிறாங்க. நகை எங்கேம்மா தராங்க, எவ்வளவோ கேட்டு பார்த்தா தரல, வைக்கல. நான் வேணா நம்ம சம்மந்திக்கு ஃபோன் அடிக்க, நீ போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இன்னும் மாப்பிள்ளையும் போய் வாங்கிட்டு வந்துடுறீங்களா, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரையா அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா தருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சம்மந்தி வணக்கம், நான் தங்கமயில் அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த விருந்தை முடிச்சுட்டு இன்னொரு ஆள் உறவினர் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. என் பொண்ணு வந்து எப்போவுமே தங்க நகை போட்டிருப்பா, வெறுங்கலத்தோடு வந்தால் நல்லா இல்லை, அதனால் அவங்கள அனுப்பிவிட்டு தான் நீங்கள் தங்க நகை கொடுத்து விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உங்கள் தங்க நகை தான் கொடுக்கல, பெரிய விஷயம் கிடையாது, இல்லை கூடுதலாக போட்டு அனுப்புனாலும் கோமதி நகை இருக்குது, கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பசங்களுக்கு வந்து நகையை போட்டு கண்ட இடத்துக்குலாம் போகிறது வந்து சரியாக இருக்காது, பாதுகாப்பாகவும் இருக்காது, அதனால தான் கொடுத்து விடலை. அதுதான் இதில் சாராம்சமாக தவிர்த்து உங்கள் பேங்க் லாக்கரில் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவோ, உங்கள் உறவினர் வீட்டுக்கு நகை போட்டு வரக்கூடாதுங்கிறதுக்காகவோ நான் போடாமல் தான் போகணும்னு நான் சொல்லலை. எதுக்காக சொன்னோம்னா, பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ கூட பார்த்துருப்பீங்க, போன வாரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் நான் வந்து இன்னும் வந்து நம்ம பிள்ளைகள் இப்படி போக வேண்டாம்னு நினச்சி தான் அதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சம்மந்தி அதை நான் எதுக்கு கேட்குறேன்னா அப்படி இப்படிங்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, நான் ஒரு வாட்டி சொல்லிட்டேன், அதுக்கு மேலே சம்மந்தி மரியாதை இருக்காது. நல்லா இருக்கீங்களா சம்மந்தி, வீட்டில் நல்லா இருக்காங்களா, இளைய பிள்ளை நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காங்க சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சரி நான் வைக்கிறேன், கடையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. இந்த பாண்டியனுக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. பிள்ளைகள் வந்து நகையை போட்டு போனால் அதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கோம். அவங்க அம்மா என்னென்னா நம்மளை நம்பாமல் கேட்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதிக்கு ஃபோன் அடிக்காங்க. கோமதி, அந்த தங்கமயில் நகை எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ லாக்கரில் வைக்கணும்னு நினச்சல, லாக்கரில் வைக்க வேண்டாம், அந்த பிள்ளை வந்து நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க போல், அது விருந்துக்கு அங்கே எங்கேன்னு போகும் போல். நம்ம ஊர் நடப்புபடி நம்ம விருந்துக்கு போகும்போது வந்து நகை போட்டு போக மாட்டாங்க, ஆனால் அவங்க வீட்டு நடைமுறையில் வந்து அதை போட்டு போவாங்க போல். நான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, நகை இல்லாமல் என் பொண்ணு வெறுங்கலத்தோடு வந்திருக்கா, நல்லா இல்லை, இங்கே வேறு உறவினர் வீட்டுக்கு விருந்துக்கு போக வேண்டியிருக்கு, ஐயா வீட்டில் நகை போட்டு போகலன்னா மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. இது எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நகைங்கிறது வந்து நம்மளுடைய அழகுக்கு தான், ஆனால் நம்மளுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும்னா நம்ம வெளி இடத்துக்கு போகும்போது போட்டு போகாமல் இருக்குது நல்லது தான் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுது, உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே என்ன பண்ணியா, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு குமரேசன் தாத்தா. உடனே அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லைம்மா, இந்த மாதிரி சரவணன் பொண்டாட்டியும் விருந்துக்கு போனாங்க. அப்போ அந்த நகையை பூரா கலத்தி வச்சுட்டு போமா, நிறைய நகையை போட்டு போனால் உங்களுக்கும் பாதுகாப்பாக இருக்காது, எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு நினைக்க வேண்டியதாக வரும், அதனால் நகையை கலத்தி வச்சுட்டு போன்னு சொன்னேன். அது எங்கள் வீட்டு லாக்கரில் கொண்டு வைக்கணும்னு சொல்லையில் நான் வந்து தங்கமயில் கவலைப்படாதம்மா, நம்ம கோமதி லாக்கரில் இருக்கட்டும் அப்படின்னேன். கோமதியும் வீட்டு வேலையில் வைக்காமல் விட்டா, இப்போ அவங்க நகை கேட்காங்க, எப்படி மாமா கொடுக்குறதா எப்படி அப்படிங்கிறாங்க. பாண்டியா, நீ ஒரு முடிவு எடுத்த பிறகு எடுத்தது தானே, நீ வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்க, பிள்ளைகளுக்கு வந்து நகையை விட பாதுகாப்பு தானே முக்கியம். வீட்டிலேருந்து ஒரு குடும்ப ஃபங்க்ஷன்னா போட்டுக்க வேண்டியதான், அழகு பார்த்துக்க வேண்டியதான், வெளியே போகும்போது சிம்பிளாக இருக்கிறது தானே நம்மளுக்கும் பெருமை, ரெண்டாவது பாதுகாப்பும் கூட அப்படிங்கிறாங்க. அவன் அப்போ நாங்கள் நினச்சது கரெக்டு தானே அப்படிங்கிறாங்க. பாண்டியா, இதில் ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே ஒரு வியாபாரி வராரு. வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட தானே நீங்கள் வந்து எப்போவுமே வந்து மளிகை சாமான் வாங்குவீங்க, இப்போ நீங்கள் வேறு கம்பெனியில் வாங்குறீங்களா அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, எங்களுக்கு தரமாக எங்கே இருக்கோ அங்கே தான் சார் வாங்குவோம், நான் கிட்டத்தட்ட இவ்வளோ நாள் வியாபாரம் பார்த்துட்ருக்கேன். நான் கூலிக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது கூட அந்த கடையில் தான் வாங்கினாங்க, தரமாக இருக்க பொருளை தான் வாங்கினாங்க. நானும் கடை வச்ச பிறகு தொழிலில் நியாயமாக இருக்கணுன்ட்டு தரமான பொருளை தான் வாங்கினேன். உங்கள்கிட்ட இவ்வளோ நாளாக பொருளை வாங்கிட்டு இருந்தேன், என்கிட்டே தரமில்லாத பொருளை அனுப்பியிருக்கீங்க. கேட்டால் வந்து அது எங்கள் மேலே ஃபால்ட் இல்லை, உங்கள் மேலே தான் ஃபால்ட்டு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு தவறு நடந்துட்டுனா அதை திருத்த பார்க்கணும், நீங்கள் அதை பண்ணலை, அதனால் நான் வேறு ஆள்கிட்ட வியாபாரத்தை மாற்றிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க என்னாச்சு, உங்கள்கிட்ட பழகின பழக்கத்துக்கு காப்பியோ டீயோ நான் வாங்கி தரேன், சாப்பிட்டு போங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உங்கள் காப்பியும் டீயும் வாங்கி கொடுக்க தான் இங்கே வந்திருக்கோமா, வச்சுருக்கோமா, எனக்கு வந்து வியாபாரம் நடக்கணும், இல்லைனா நீங்கள் தொழில் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. என்னாச்சு, இந்த பாண்டியன் ஒரு ஆள் நினச்சிட்டு இருக்காதுங்க, எனக்கு 3 பையன்மாரு, என் உயிராக இருக்க எங்கள் மாமா குமரேச மாமா இருக்கார், அது வந்து நான் இருக்கேன், என்ன துணுக்கு நான் இருக்கேன். இந்த மாதிரி உருட்டல் புரட்டலுக்கெலாம் நாங்கள் வந்து மேற்படுத்த ஆள் நான் கிடையாது, அதனால் வேறு யாரையும் பாருங்கள் அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன்கிட்ட ஏட்டி கூட்டி பேசுகிறாங்க. தொழில் போட்டி காரணமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன தவிர வேறு யார்கிட்டையாவது பொருள் வாங்கினீங்க வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது, எங்கள் ஏஜென்சி உங்களை மாதிரி ஆளை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் வந்துட்டு வாங்க மாட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது வைக்கிறது அப்படிங்கிறாங்க. பொருட்கள் தரமாக இருந்தால் வாங்க போகிறோம், பொருட்கள் தரமாக இல்லை நான் வேறு ஆள்கிட்ட வாங்குகிறேன், இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சவுண்டு வசதிக்கிட்டு இருக்கும், செந்தில் கோவம் வந்துடுது.
உடனே கேட்குறாரு, "என்ன ரொம்ப சவுண்டு உயருதுண்ணே?" அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே, "இது யார்?" அப்படிங்கிறாங்க. "என்னோடய பையன் தான்" அப்படிங்கிறாங்க. "ஆஹா, மோனே இருக்கானா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சாரி பாண்டியா, என்னை மன்னிச்சுக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "தொழில் கிடைக்கலங்கிற கோவத்தில் பேசிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "தலைவரே, நீங்கள் போயிருங்க, என்கிட்ட ஏட்டி கூட்டி பேசினதோ வச்சதோ என் பையன் இளைய பையன் கதிருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான்" அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா சொன்னது நினைவு வருது. "நாளைக்கு வேறு நம்ம சென்னைக்கு போகணுமே, அப்பாட்ட எப்படி சொல்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு. இப்போ அப்பாட்ட சொன்னோம்னா அப்பா டென்ஷனாக வேறு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு, நைட்டு மீனாட்ட சொல்லி புரிய வைப்போம், அவளை மட்டும் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மீனா மெட்ராஸுக்கு போகிறதுக்கு அவங்க 2 பேருக்குமே துணிமணி பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே கோமதியும் சொல்லுதாங்க, "அத்தை, நாங்கள் 2 பேரும் போகணும், பார்த்துக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "நீங்கள் 2 பேரும் கிளம்பி போகிறீங்க, அதுக்கு நானாச்சு. நாளைக்கு நீங்கள் 2 பேரும் சென்னைக்கு போகிறீங்க, நானாச்சு" அப்படிங்கிறாங்க. "அத்தை, பேச்சு மட்டும் இருக்கக்கூடாது, செயல்பாடும் இருக்கணும், பார்த்துக்கோங்க" அப்படிங்கிறாங்க. "இந்த கோமதியோட செயல்பாடு என்னன்னு நீ பார்க்குற மீனா, இன்றைக்கி தான் நீ பொறுத்திருந்து பார்க்குற" அப்படிங்கிறாங்க. "அத்தை, கம்மிங் சூன்" அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, "அக்கா, அத்தை பண்ணிடுவாங்களா?" அப்படிங்கிறாங்க. "பார்ப்போம், பண்ண முடியுமா, இல்லை சொதப்புவாங்களான்னு பார்ப்போம். எப்படி சொதப்புனாலும் நாங்கள் போகிறது உறுதி தான் ராஜி, மனசில் வச்சுக்கா. அத்தை பெர்மிஷன் வாங்கி கொடுத்தா அத்தை பெர்மிஷனோடு போவோம், இல்லையா நாங்கள் 2 பேரும் போயிடுவோம், வாரதை பார்த்துக்கிடுவோம்" அப்படிங்கிறாங்க. "ஏக்கா, அவ்வளோது இல்லாயிட்டா?" அப்படிங்கிறாங்க. "பிறகு என்ன செய்ய முடியும் ராஜி, நான் யாருன்னா தப்பாக செய்கிறேன், நான் வேலை பார்க்குறேன், என் புருஷனை நான் கூட்டி போகிறதுக்கு அனுமதி கேட்கறதுக்கு இத்தனை பேர்கிட்ட நான் போராட வேண்டியிருக்கு. ஆனால் உன் விஷயத்தில் அப்படி இல்லை, கதிர் வந்து உன் கூட வரணும்னு முடிவு பண்ணிட்டான்னா வந்துகிட்டே இருப்பான், யார்ட்டையும் கேட்க மாட்டான்" அப்படிங்கிறாங்க. இங்கே ராஜி சிரிக்கிறாங்க. "நான் எந்த ட்ரைனிங்க்காக போக போகிறேன், நான் டியூஷன் எடுக்க இங்கே இருக்கேன்" அப்படிங்கிறாங்க. "இப்போ நீ படிக்கிற, நாளைக்கு ஒரு வேலைக்கு எதுவும் போய்ட்ட அப்படின்னா, ஒரு மீட்டிங் தான் போகணும்னா உனக்கு பக்கத்துணையாக கதிர் இருப்பான்" அப்படிங்கிறாங்க. உடனே, "இப்போவுமே என் சொல்ல கேட்க மாட்றாங்க, எனக்கு பக்கத்துணையாக இருப்பாரா?" அப்படிங்கிறாங்க. "உனக்கு பக்கத்துணையாக இல்லாமையா வந்து உனக்கு வந்து ஒரு மானக்கேடு வரக்கூடாதுன்ட்டு அவன் வேலை செஞ்சு இந்த வீட்டுக்கு செலவு கொடுத்துட்ருக்கான், இல்லை உனக்கு பஸ் பேர் தந்துட்டுருக்கான்? அவன்லாம் கரெக்டாக தான் இருக்கான் ராஜி, நீ தான் கரெக்டாக இல்லை" அப்படிங்கிறாங்க. "என்னக்கா சொல்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, அவன் ஒரு கணவனாக கரெக்டாக இருக்கான், நீ மனைவியாக கரெக்டாக இருந்து அவனுக்கு வந்து சாப்பாடு வச்சு கொடுத்து அவனை நீங்கள் நாங்கள்னு பேசி அன்பாக நீ லைன் பண்ணி வச்சுக்கணும்" அப்படிங்கிறாங்க. "ஏக்கா, நான் எப்போவுமே பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன்" அப்படிங்கிறாங்க. "அது உன் விருப்பம், உன் புருஷனை பேரை சொல்லி கூப்பிடுவேன், செல்லம்பி, அது வேறு விஷயம். நானும் செந்தில்னு கூப்பிடுவேன், 4 பேர் பார்க்கும்போது நீங்கள் நாங்கம்மே, அவருக்கு அது ஒரு மரியாதையாக இருந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதில் ஒரு அன்பு தான் இருக்கே தவிர்த்து இது வந்து ஒரு ஆணவம் இல்லை, சரியா?" அப்படிங்கிறாங்க. "சரி, நானும் வந்து நீங்களாக நிற்கும்போது நான் வந்து அவரை நீங்கன்னு கூப்பிடுதேன், அவர் என்ன நினைக்காருன்னு பார்ப்போம்" அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வராரு. "ஏங்க, நீங்கள் சாப்பிட்லையா?" அப்படிங்கிறாங்க. "ஏங்கய்யா, எப்பவும் கதிர்னு தானே கூப்பிடுவா" அப்படிங்கிறாங்க. "இல்லை, இன்னையிலேருந்து அப்படி கூப்பிட்லான்னு இருக்கேன், நம்ம எதுக்கு மாமாவை வந்து எப்படி கூப்பிடுவானே" அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சிரிச்சுக்கிட்டு, "எனக்கு ஒன்றும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அவர் சிரிக்கிறத பார்த்தோன்னா ராஜிக்கும் சிரிப்பு வருது. "ஏக்கா, சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுக்கா" அப்படிங்கிறாங்க. "ரைட், அப்படியே ஃபாலோ பண்ணு. நாங்கள் சென்னைக்கு போன பிறகு வீட்டில் ஆட்கள் எண்ணிக்கை கம்மியாக இருக்கும், கொஞ்சம் அதை உனக்கு சாதகமாக பயன்படுத்தி நீ அவங்களோட நல்ல மாதிரி வாழ வழியை பாரு" அப்படிங்கிறாங்க. "ஏக்கா, அதுக்கு தான் நான் டியூஷன் வச்சுட்டேனக்கா" அப்படிங்கிறாங்க. "ஏண்டி, டியூஷன் இருக்குது ஈவினிங் தானே, அதுக்கு கேப்பில் வந்து உன் புருஷன் வருவான், நீ பேச வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அத்தை கோயிலுக்கு போகிறாங்க, இந்த தங்கமயில விருந்துக்கு போகிறா, போயிட்டால, இப்படி ஒவ்வொருத்தராக வீட்டில் இல்லாத போது அரசியும் கலைச்சி போயிடுவா, ஃப்ரீயாக இருப்ப, உன் புருஷன்கிட்ட பேசி கவர் பண்ண பாரு" அப்படிங்கிறாங்க. "சரிக்கா, நீ வரதுக்குள்ளே நல்ல செய்தியோட காத்திருப்பேங்க தங்கச்சி" அப்படிங்கிறாங்க. சரி, சீக்கிரம் தங்கச்சி பிள்ளை குட்டியான சந்தோஷம் தான்" அப்படிங்கிறாங்க. "அக்கா, முதல்லாம் உனக்கு பிறகு தாங்க" அப்படிங்கிறாங்க. "அதுலையாவது சீனியாரிட்டியை விடுங்க, காதல் பண்ணுறதுல தான் நீங்கள் வந்து எங்களுக்கு முன்னுக்கூட்டி நீங்கள் சீனியாரிட்டி எல்லாம் பார்க்குறது கிடையாது, இதுலையாவது பாருங்கள்" அப்படிங்கிறாங்க. "அக்கா, நீங்கள் ரொம்ப ஓட்டாதாங்கக்கா" அப்படிங்கிறாங்க. "சரி, உங்கள் அக்கா தங்கமயில் ஃபோன் அடித்தாங்களா?" அப்படிங்கிறாங்க. "எனக்கே அக்கா ஃபோன் அடிக்க போகிறாங்க, உங்கள் அத்தைக்கு மாமாவுக்கு அடிக்காமல் எப்படி இருப்பாங்க" அப்படிங்கிறாங்க. "ஆமாக்கா, அங்கேருந்து ஃபோன் அடிச்சு, அத்தை நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னமோ தெரியல, எனக்கு இங்கே வந்தோடனே மனசே சரியில்லை" அப்படி இப்படின்னு பேசுனாங்க. அத்தை ரொம்ப இது நடிப்பா உண்மையாக பேசலான்னு என்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை கேட்டாங்களா? அத்தை வந்து மனசு நல்ல மனசு, தங்கமான மனசு, அதனால் பற்றும், யார் எப்படி நடித்தாலும் அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. "ஆமாக்கா, கரெக்டாக கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு இப்படிலாம் கேட்கு, பரவாயில்லையா அப்படின்னு சொன்னாங்க, ஆனாலும் இது கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது" அப்படிங்கிறாங்க. "அப்பா, என் மாமாவுக்கும் அடிச்சிருப்பாள்ல ஃபோனை" அப்படிங்கிறாங்க. "ஆமாம், தங்கமயில் அத்தைக்கே அடிக்கும்போது மாமாவுக்கு அடிச்சிருக்க மாட்டாங்களா, மாமாவுக்கும் அடித்து கேட்டிருப்பாங்க போல், மாமா கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்ட் டயத்துக்கு மாத்திரை போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல், எனக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையாம்மா" அப்படிங்கிறாங்க. "இல்லை, காலில் லைட்டாக புண்ணு இருந்துச்சுல, அது வந்து ஆறணும்னா நீங்கள் மாத்திரை போடணும்" அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல். என் தங்கமயில் மருமக வந்து வெளியூர் போனாலும் இந்த குடும்பத்தை பற்றி நினைக்கிறதும், கெட்டின புருஷனோட அப்பாவை மதிக்கிறதும், நினச்சி கூட பார்க்க முடியல அப்படி இப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி சொல்கிறாங்க, "தங்கமயில் மாதிரி நம்மளுக்கு நடிக்க தான் தெரில,
அது மாதிரி பர்ஃபார்மன்ஸ் போட்டுருவோமா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, அதெல்லாம் பிறப்புலேயே வரணும், நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. ராஜி, நீ படித்தவங்க அதை கரெக்டாக நிறுத்திட்ட, பிறப்புலேயே நடிக்கிறீங்க தான் நடிக்க முடியும், இடையில நடித்தா சொதப்பிடும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், சரிக்கா, நீங்கள் சென்னைக்கு போகணும், மாமாட்ட பெர்மிஷன் வாங்கல வைக்கல, இது வரைக்கும் அசால்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டவன். அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா எல்லோரும் பார்க்கும்போது போயிட்டு வரேன்ட்டு போவோம். அவங்க அனுமதி கொடுக்கலையா, எல்லோரும் தோணும் அப்புறம் நைஸாக போவோம் அப்படிங்க. அக்கா, நீங்கள் கல்யாணம் முடிச்ச மாதிரியாக்கா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி தான். கல்யாணம் முடிக்க தான் அப்படி போனோம், கல்யாணம் முடிச்ச பிறகும் அப்படி தான் வெளியூருக்கு போக என்ன செய்ய அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. இப்படியா இருக்குது, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோமதி வராங்க. இல்லை, நீங்கள் மீனாக்காவுக்கு பெர்மிஷன் கொடுக்கலன்னா அவங்க வந்து நைஸாக எல்லோரும் தூண பிறகு போயிடுவாங்களாம் அப்படிங்கிறாங்க. ராஜி, அப்படியே செஞ்சிடாத, மாமா கெட்ட பேர் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, நீங்கள் தான் பெர்மிஷன் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் வாங்கி தரலாம், நானும் செந்தில் நினச்சிவோம் எங்கள் பாட்டில் போய்ட்டுருப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் செந்தில் வராரு. என்னங்க மாமாட்ட பேசுனீங்களா அப்படிங்கிறாங்க. பேச முடியல அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, இன்னும் நம்மளுக்கு ஒரே வழி தான், கிளம்பிட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. எங்கே மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் அப்பா பெர்மிஷன் தரலாம், நைட்டெல்லாம் அந்த உணவு கிளம்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்பாட்ட சொல்லாமல் எப்படி வர முடியும், மளிகை கடையை பார்க்க யாரும் இல்லை, ஏற்கனவே நாங்கள் வாங்கிட்டு இருந்த பொருள் வாங்கிட்டு இருந்த ஏஜென்சியில் அப்பா வேறு வாங்கலை போல், இப்போ அவன் வேறு வந்து பிரச்சனை பண்ணிட்டு போகிறான். அப்பா ஒரு சவுண்டு விட்டோன்னே நீயும் பார்த்தோன்னா பையங்க தான் வளர்ப்பாக்கானு சொல்கிறானே கிளம்பி போயிட்டான். நான் அப்படின்னா பிரச்சனை எதுவும் வருமானு தெரில அப்படிங்கிற. என்னங்க, நான் போகிறது முக்கியம் இல்லை, நான் அவங்க கடை முக்கியம் என்னங்க அப்படின்னு இருக்காங்க. எனக்கு என்ன செய்யனே தெரில மீனா, எங்கள் அப்பாவும் முக்கியம் தான், நீனும் முக்கியம்தான், நான் வந்து என்ன செய்யணும் எனக்கு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இன்றைக்கி நிலமையில் வந்து உங்கள் பொண்டாட்டி தான் உங்களுக்கு முக்கியம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, டேய் செந்தில், நான் அப்பாட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன், உங்கள் அப்பாட்ட நீ சொன்னாலும் சரி தான், சொல்லனாலும் சரி தான், ஏன்னா நீ மீனா கூட போயிட்டு வேணா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா, அப்பாட்ட சொல்லணும்னா பெரிய பிரச்சனையாயிருமா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வராது, அம்மா மாரியே பேர போகுது, எப்படின்னாலும் சமாளிச்சு விடுவேன், அப்படி எப்படினாலும் கத்துவார், ப்ரெஷர் பார்ட்டி கத்துவார், நான் அமர்த்திக்கிட்டது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி அமர்த்தி தானே நான் எவ்வளோ காலம் கொண்டு போயிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, அதுவாக அமர்ந்து போனவே தான் நீங்கள் விடுவீங்க, மற்றபடி அது அவங்க அமர்த்துனது கிடையாதுமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே கதிர் வர்றாரு. கதிர், 2 நாளைக்கு கடைக்கு வாயேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, எனக்கு ஒரு 3 நாள் லீவ் வருது, வரேன், ஆனால் அப்பா வந்து ஏதாவது பண்ணுவாரண்ணே அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ டெலிவரி மட்டும் பார்த்துக்கா, மாமா கூட 2கா, நான் ஒரு இடத்துக்கு போண்டிருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சென்னைக்கானே, சரி போய்ட்டு வானே, நான் வரேண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ராஜி சிரிக்கிறாங்க. பார்த்தியாக்கா, என் மாப்பிள்ளைய உன் மாப்பிள்ளைக்கு பக்கத்துணையாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. ஏண்டி, உன் புருஷன் என் புருஷனோட தம்பிடி, என் புருஷன் சொல்ல அவங்க புருஷன் அன்பு கட்டளையில் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரிக்கா கேட்டால் சரி தான், ஏன் சொல்லிங்க அப்படியே கேட்க சொல்லு என்ன அப்படிங்கிறாங்க. ராஜி சொன்னதை பார்த்தா மீனா, சரி நான் வரதுக்குள்ளே நல்ல செய்தியை என்கிட்ட சொல்லி நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. என்னடி 2 பேரும் நல்ல செய்தி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அக்கா தங்கச்சிக்குள்ளே ஒரு அண்டர் கவுண்டர் டீலிங் அப்படிங்கிறாங்க. என்ன அண்டர் கவுண்ட் டீலிங்கா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்க. அத்தை, அது இல்லை, அண்டர் கிரவுண்டு டீலிங் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி அப்படிங்கிறாங்க. சரி, என்னத்தையோ பண்ணுங்கள், என் மாமியாருக்கும் கொஞ்சம் உள்ள சொல்லிக்கிடுங்க, இந்த தங்கமயில் பிள்ளை தான் எதுவும் சொல்ல மாட்டா, நீங்களாக சொல்லிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, அவங்க ரேஞ்செலாம் பெரிய ரேஞ்சு, அவங்க வந்து இப்போ மூத்த மருமவா அரேஞ்ச் மேரேஜ், நாங்களாம் சாதாரண லவ் மேரேஜ் தான் அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் சந்தோஷமாக இருக்கீங்க, அந்த பிள்ளை ஒத்தியாக தான் இருக்கும், சரவணாங்கிட்ட இப்படி சந்தோஷமாக பேசுனதில்லை வச்சதில்லை, நீ செந்தில்கிட்ட சந்தோஷமாக பேசிக்கிற, அவன் வந்து கதிர்கிட்ட பேசிக்கிறா அப்படிங்கிறாங்க. அத்தை, நான் கதிர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ராஜிகிட்ட சொல்கிறாங்க மீனா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, நீங்கள் குசுன்னு பேசிகிட்டு இருக்கிய, எனக்கு கடையில் வேலை இருக்குது, நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, இன்றைக்கி நைட் நம்ம வந்து சென்னை போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. டிக்கெட் போட்டிங்களா போடலையா அப்படிங்கிறாங்க. மீனா, நீ மட்டும் போய்ட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க, இவ்வளோ சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் போய்ட்டு வந்துடுறா, அப்போ நான் வந்து போனதாக இருந்தால் ஓட்டையாக சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எதுவும் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. டேய், அவன் ஒத்தியில் நான் போகண்டா, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. அம்மா அப்பா வந்து இந்த நிலமையில் இருக்காரு, நீ விடுவாரம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா விட்டாலும் விடாட்டிலும் பொண்டாட்டி தனியாக போகும்போது போக வேண்டாமா, இது நான் ஒரு வேலை பார்த்தேன்னா அப்பா நீ தனியாக விட்டுருக்க மாட்டார்ல, அதை மாதிரி தானே, அதை மாதிரி நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நான் கடைக்கு போய்ட்டு வந்து அப்பாட்ட சொல்லி பார்க்கேன், சரி இல்லையா நைஸாக அப்பா தூண கூட நான் போயிடுறேம்மா மீனா கூட அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. கடைக்கு போய்ட்டு வராங்க. வரும்போதே பாண்டியனும் சரியான கடுப்பில் இருக்கார். உடனே உங்கள் அப்பாட்ட சொன்னீங்களான்னு கேட்குறாங்க. சொல்லலை அப்படிங்கிறாங்க. சரி, ரைட், நைட்டு எஸ் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு மண்டையாட்டுதாங்க. கோமதி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க, நாங்கள் போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு, பாண்டியனை தவிர மீதி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அவங்க சரி ரைட்டு போய்ட்டு வான்றாங்க. இங்கே வீட்டில் வந்து தங்கமயிலும் இல்லை, சரவணனும் இல்லை, அவங்க 2 பேருக்கு மட்டும் தெரியாது. இவங்க வந்து நைட்டு அப்படி நைஸாக கிளம்பிடுறாங்க. விடிய கிளம்பி விடியுது. உடனே
அவனும் எங்கே செந்தில் எங்கே மீனா இருக்காங்களா அப்படின்னுட்டு இருக்காங்க. அவங்க சென்னை போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிற, மீனா மட்டும் தானே போவான்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஒத்தியில் எப்படி போவா, அதான் அவன் போயிட்டா, நான் தான் போயிட்டு வான்னு அனுப்பி வச்சேன் அப்படிங்கிறாங்க. என்ன கேட்காம எப்படி அனுப்பலாம் வைக்கலாம் இவங்காரு. ஏங்க நீங்கள் செந்திலுக்கு வந்து அப்பான்னு அம்மா, நான் ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் டென்ஷனாகவே இருந்தீங்கன்னா அவள் வந்து வேலை விஷயமா போகிறா, போய்த்தானே ஆகணும், அவளை எப்படி ஒத்தியில் அனுப்ப முடியும், அதான் வந்து செந்தில் அனுப்பிவிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவள் இல்லைன்னா கடையை எப்படி பார்க்க முடியும், வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, நான் கடைக்கு வரேன், நான் டெலிவரிக்கு வரேன் அப்படி இப்படிங்கிறாங்க. கட்டின பிள்ளை நகையே பத்திரமா வைக்க தெரியல, அதை கொண்டு எங்கேயே தொலைச்சிட்டேன், என் கடையில் ஒன்றையும் நம்பி எப்படி உள்ள வர முடியும் அப்படிங்கிறாங்க. நம்பிக்கை இருந்தால் கடையில் வேலைக்கு வரேன், இல்லைன்னா வரல அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாங்க, என்னம்மா மச்சான் இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் பையன் மச்சான் அது 1000 தான் உங்கள் பையன் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுது, என் பையன்னா என்கிட்ட வந்து பணத்தை நீட்டிக்கிட்டு இருக்க மாட்டான், செலவுக்கு வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இல்லை அவர் பையனாக வந்து நான் வந்து நீங்கள் சொல்லுறது நான் ஏற்றுக்கிட்டேன், ராஜ புருஷனாக வந்து என் பொண்டாட்டியை யாரும் அவமானப்படுத்த நான் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே பாண்டியன் சிரிக்காரு, கட்டின பொண்டாட்டியை விட்டு கொடுக்காமல் பேசுகிறானே, இப்பேற்பட்டவன் நகையை வீணாக்கியிருக்க மாட்டானே, என்ன செஞ்சானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சிரிச்சுக்கிட்டு, சரி பழனி டெலிவரிக்கு நீ போ, கடையில் அவனை கட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் வந்து கடையில் நான் டெலிவரி போகிறேன், நீங்கள் வெயிலுக்குள்ள அலைஞ்சு நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்பவும் மனசுக்குள்ளே பாண்டியன் சிரிக்கிறாரு. தாய்மாமனை வந்து வெயிலில் நனையக்கூடாது, வெயிலில் வந்து அலையக்கூடாது, உடம்புக்கு எதுவும் ஏறக்கூடாதுன்னு நினைக்கான், நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அப்படி போகிறாரு. நேராக கடைக்கு போகிறாங்க. டெலிவரி வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாரு கதிர். இதை பார்த்த கதிரேசன் தாத்தா சொல்கிறாரு, இந்த மாதிரி பாண்டியா உன் பையன் கதிர் பயங்கர ஸ்பீடாக வந்து டெலிவரி பண்ணுறான், பார்த்தியா வச்சியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்ன மாதிரியே பண்ணுறான், உண்மையிலே அவன் பெரிய ஆளாக வருவான், எனக்கு அவனை பிடிக்காத மாதிரி நான் நடந்துக்கிட்டாலும் உண்மையிலே நல்ல பையன் தான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இதை பழனி கேட்டுருந்தாரு. மச்சான் வந்து கதிர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, ஆனால் நேரில் காட்ட மாட்டேங்காரு என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் டெலிவரி முடிச்சுட்டு வராரு கதிர். வந்தோடனே கதிரே ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா அப்படிங்கிறாங்க. என்னமாம்மா அப்படிங்கிறாங்க. உன் மேலே அவங்க அப்பா நிறைய பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் காமெடி பண்ணாங்க மாமா அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான், நீ போன பிறகு சொல்லிட்டாரு, என் பையன் என்னை மாதிரியே தான் இருக்கான், ரொம்ப ஸ்பீடாக டெலிவரி பண்ணுறான் வைக்கிறான், எதுவும் கேட்டால் ரோஷம் அப்படியே ஒன்று வருது, ஆனால் வந்து ஒரு பிரச்சனைனா விட்டே கொடுக்க மாட்டான், என்னை யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா எப்படி வீம்புக்கு எடுத்துக்கு போகிறான் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு பாசம் வச்சுருப்பான், என்னை பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனால் என்ன அவன்கிட்ட பேச முடியல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனை வருத்தம், அந்த நகையை மட்டும் அவன் என்ன செஞ்சான்னு எனக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அந்த ஏற்று வீட்டுக்காரனுவா என்னை குறைச்சி மதிப்பிட்டு பேசணுவா, என்னை குறைச்சி மதிப்பிட்டு பேசும்போது கூட அவன்கிட்ட 1 ரூபா காசு நான் வாங்கினதில்லை. அவன் தங்கச்சி கட்டும்போது சரி தான், இன்னைக்கு வரைக்கும் சரி தான். ஆனால் வந்து அவன் மகளை வந்து என் பையன் இவன் கட்டின பின்னாடி நகைக்காக தான் கட்டிட்டான் வச்சுட்டான்னு ஒன்று சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அந்த பிள்ளையும் வெறுங்காலத்தோடு இருந்துச்சு. இப்போ என் அம்மா வந்து மனசார கொடுத்துருக்கும் போல், அதை கொண்டு கொடுப்புன்னு நான் சொல்லலாம்னு பார்த்தா என் அம்மா ஆசீர்வாதத்தை நம்ம கிடைக்கையும் விரும்பலை. அதை அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அந்த நகையை வீண் பண்ணியிருக்க மாட்டாங்களா அம்மா அப்படிங்கிறாங்க. உன் பையன் ஒன்றை மாதிரி தான், 5 பைசா செலவு பண்ண மாட்டான், நம்ம கதிர் செலவே பண்ண மாட்டான். அப்படி இருக்கும்போது அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்று எங்கேயோ இருக்கும், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் தவறி இருக்கும். இவங்க வந்து அதை சமாளிக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதே டவுட்டு தான் மாமா, இவன் நகையை செலவு பண்ணியிருக்க மாட்டான், ஒன்று நகை காணாமல் போயிருக்கும், இல்லை இவனுக்கு வேண்டியவனா எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படின்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. வாய்ப்பு இருக்குது பாண்டியா, அப்படின்னா கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ண மாட்டாங்களா மாமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தெரிஞ்சவங்க ஏதாவது வேண்டியவங்க பண்ணால் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அவங்ககிட்டருந்து வாங்கிடலாமான்னு முயற்சி தானே பண்ணுவாங்க அப்படின்னு அவர் குமரேசன் சொல்கிறாரு. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, கிடைச்சா நல்லது தான், வீட்டில் கொடுத்துட்டு நம்ம கௌரவத்தை காத்துக்கலாம்ல அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை வந்து அப்படியே சொல்கிறாங்க கதிருக்கு இவ்வளோவும் தெரியுது, அப்பா நம்ம மனசுக்குள்ளே இப்படிலாம் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் அங்கே சரவணனுக்கு அங்கே சாப்பாடெல்லாம் நடக்குது. அப்போ கறி சாப்பாடு நடக்குது. அவங்க சொல்கிறாங்க, இங்கே 1 வாரம் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சொல்கிறாரு, நான் கடையில் 2 நாள் தான் லீவ் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் 1 வாரம்னா சரி வராது அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள சின்ன பையன் மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்க, 2 நாள் நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் இல்லை 1 வாரம் இருக்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் 1 வாரம் இருந்துடுறாங்க. இங்கே வரையே காங்களே அப்படின்னு சொல்லி கோமதியும் பாண்டியனும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க, வரவே இல்லை. அப்புறம் ஃபோன் அடிக்கிறாங்க சரவணனுக்கு. என்ன சரவணா, இவ்வளோ நாள் லீவும் போட்டு அவங்க கடையில் இருந்து ஒரே ஃபோன் எனக்கு அடிச்சிட்ருக்காங்க, அது போக வந்து நீ எப்போ தான் வருவே அப்படிங்கிறாங்க. எப்பா நானும் 2 நாள் தான் சொன்னீங்க, 1 வாரம் இருக்குது சொல்லிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொன்னேன், அவங்க இல்லை இந்த விருந்தை முடிச்சுட்டு தான் போகணுங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. புது மாப்பிள்ளடா ரைட்டு தான், ஆனால் நீ வேலை பார்க்குற கடையை சொல்லணும்ல, வேலையும் முக்கியம் தானே அப்படிங்கிறாங்க. எப்போ அங்கேருந்து ஃபோன் அடித்து நீ வேலைக்கு வரணும்டான்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. பாண்டியன் ரொம்பவே ஷாக்காக, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. 8 வருஷமாக வேலை பார்த்துருக்கோம், நீ வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா
நீங்கள் 8 வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. லீவு வந்து 1 நாள் 2 நாள் எடுப்பீங்க. வார கணக்கில் லீவ் எடுத்தீங்கன்னா சரி வராது. நீங்கள் வேலை பார்க்குற வேலை கவர்மெண்ட் வேலை கிடையாது, தனியார் வேலை. எனக்கு உங்களை வச்சு ரூ. 2 பிரயோஜனம் கிடைச்சா தானே நானும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும். உங்களை வச்சு பிரயோஜனமா இல்லைன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? அதனால் வந்து நீங்கள் வேறு இடத்துல வேலை தேடிக்கோங்க. உங்களுக்கு பதிலா இன்னொரு ஆளை வேலைக்கு போட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இது தங்கமயிலுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சொல்லப்பா அப்படிங்கிறாங்க. சொல்ல வேண்டாம். இன்னமும் வந்து உனக்கு அப்பா பிஸ்னஸ் பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன பிஸ்னஸ்ப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு அதே தொழிலை நான் பண்ணி தரேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு அமௌண்ட் நிறையா ஆகும்பா, நான் வேறு ஏதாவது கம்பெனியில் வேலை பார்த்து பிழைச்சிக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா இல்லை, நான் உனக்கு பண்ணி தர தானே செய்யணும். இந்த வீட்டிலே குடும்பத்தில் மூத்த பையன், என் சொல்லை கேட்டு நான் சொன்ன பொண்ணை கட்டின பையன், உடனே நான் கஷ்டப்பட்டு விட்டுறக்கூடாது. அது போக நீ வாயிலாக பூச்சி, மற்றவன் கதிராவது என்னத்தையாவது வாயை பேசி பிழைச்சிக்கிடும். செந்திலும் உனக்கும் நான் ஏதாவது பண்ணத்தானே செய்யணும். செந்திலுக்கு நான் அந்த கடையை கொடுத்தாலும் உனக்கு ஏதாவது தொழில் பண்ணத்தானே இப்போ செய்யணும். கதிருக்கு நம்ம திறந்த போச்சு, அது ஒரு சின்னதாக ஒரு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி கொடுக்கணும். உனக்கு இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சரவணன். அப்பா வந்து வேலை போனதுக்கு ஏசுவாங்கன்னு பார்த்தேன், அப்பா ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. என்னங்க சிரிக்கிறீங்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலை விருந்து முடித்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பாண்டியன் சொல்கிறாங்க ஆரத்தி எடுங்க அப்படிங்கிறாங்க. ஆரத்தி எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அண்ணா நீ இல்லாமல் வீடு மாதிரியே இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. உடனே பழனி சொல்கிறாரு, நீ என்ன ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்த கதிர் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அண்ணன் இல்லாமல் வீடு மாதிரியே இல்லை, அண்ணி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கதிர், சாப்பாடெலாம் ஒழுங்காக தந்தாங்களா, ராஜி ஒழுங்காக சோறு பொங்குதாளா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீ அம்மா தான் பொங்குனாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணியை தான் அம்மாவை தான் கஷ்டப்பட்டு விடுதாங்களா, எதுக்கு அத்தையை கஷ்டப்பட்டு விடுதாங்க, நான் இருக்கும் போது நான் தானே பொங்குனேன், ராஜி பொங்கியிருக்க வேண்டியது. ஏய் ராஜி அப்படிங்கிறாங்க. அக்கா நான் வந்து காலேஜ் போகிறேன், வந்து டியூஷன் எடுக்கணும்னாக்கா எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. நேரம் இருந்தால் மட்டும் பண்ணிடுவியா, அத்தை எதுக்கு வேலை செய்ய விட்டா, நீ ரெஸ்ட் எடுக்க வைக்க வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏம்மா எனக்கு அது மட்டும் தான் வேலை, எனக்கு வயசாகலை, அத்தையால் வேலை செய்ய முடியும். நீ கூட வீட்டில் இருந்து ஒரு நாளாக ராஜி மாதிரி ஏதாவது சிம்பிளாக இரு, நான் சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இவ்வளோ நாள் அப்படி தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் வந்த பிறவாடி ஒரு சொட்டு வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்த கதிருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பரவாயில்ல, இப்போ நம்ம சரவணன் பொண்டாட்டி எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் ராஜி கேட்குறாங்க கதிர்கிட்ட, காலேஜுக்கு 2-3 நாளாக போகலையாம உங்கள் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் வேலை இருந்துச்சு தான் போக முடியல அப்படிங்கிறாங்க. செமஸ்டருக்கு ஒழுங்காக போய் எழுதுங்க, இல்லைன்னா மறுபடியும் எழுத வேண்டியிருக்கும், கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை போயிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கையில் சரி நான் இப்போ இன்றைக்கி போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீ போகலையா அப்படிங்கிறாங்க. எனக்கு நாளைக்கு தான் கிளாஸு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் பேர் உனக்கு இருக்கலாம் ராஜி அப்படிங்கிறாங்க. நீங்கள் அதை தந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே குசு குசுன்னு பேசுகிறத பார்த்தோன்னே கோமதி வந்து கேட்குறாங்க, என்னடி குசு குசுன்னு பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. அத்தை புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும், இதெல்லாம் அடுத்தவங்கள்ட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, என்னை தாண்டி உனக்கு அவன் வந்து புருஷனாக வந்துட்டானோ, நான் தானே கட்டி வச்சேன் அப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை 2 பேரும் நேராக போவோம், மாமாட்ட போய் சொல்லுவோம், எங்கள் அத்தை தான் கல்யாணம் முடிச்சு வச்சுன்னு சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்போம், மாமா என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற நம்ம கட்டுப்பட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஓ காலை நேரம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுதியோ அப்படிங்கிறாங்க. இல்லைத்த காலேஜ் ஒழுங்காக போக சொன்ன அவரை எண்ணி அவர் ஒழுங்காக போக சொன்னார், ஃபஸ்ட் பேர் இருக்கான்னு கேட்டார் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல என்கிட்ட தான் அவன் பேசாமல் இருக்கான், உங்கள்கிட்டயாவது நல்லா பேசுகிறானே அப்படிங்கிறாங்க. என்ன சார் செய்ய வேறு வழி இல்லைல்ல, நீங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி உனக்கு எந்த சூழ்நிலையிலும் என் பையனை என் கையில் பிடிச்சி கொடுத்தேன், அவனை வந்து ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் இப்படி செஞ்சிட்டேன்னு சொல்லி தானே வருத்தத்தில் என்கிட்ட பேசாமல் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் பேசாமல் இருக்காரா, வேறு எதையும் என் புருஷன் எதுவும் சொன்னீங்களா அப்படிங்கிறாங்க. ஏய் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்காதடி அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் அடித்தோடனே என்ன சென்னையில் இருக்கீங்களா அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சென்னையில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து கவனமாக வாங்க அப்படிங்கிறாங்க. சரி தான் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. அங்கே சுற்றி பார்த்து வர வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை சுற்றிலாம் பார்த்தாச்சு, கிளம்பி வரோம் அப்படிங்கிறாங்க கோமதிட்ட மீனா. கிளம்பி வராங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில் இங்கே அடிச்சாட்டியம் பண்ணிட்டு கிடக்காங்க. வந்ததும் வராதவன் பாண்டியன்கிட்ட போட்டு கொடுக்காங்க. மீனா வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு சரியான கோவம் வருது. சொல்லிட்டு போகலாமா, அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, செந்தில் தம்பி நீங்கள் எப்படி மாமாட்ட சொல்லாமல் போகலாம், அந்த வீட்டில் தானே நீங்கள் இருக்கீங்க, மாமா உழைப்பில் தானே நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்க, அப்படி இருக்கும்போது மாமாட்ட நீங்கள் சொல்லாமல் எப்படி போகலாம் அப்படிங்கிறாங்க. தங்கமயில் இதெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதையும் கேட்க முடியாது, நானும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே, இந்த வீட்டில் நான் தானே முக்கியமான பொறுப்படுத்தி செய்கிறேன், வரவு செலவு முதற்கொண்டு இன்னிலேருந்து நான் தான் பார்க்க போகிறேன், அதுபோக வந்து அடுப்பங்கள்லேருந்து எல்லாமே நான் தான் பார்க்கேன், நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க, நீங்கள் எதுக்கு சொல்லாமல் போனீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறாங்க, நீ தயவுசெய்து விடுங்க,
அப்பாவே ஒன்றும் கேட்கல, நீங்கள் விடுங்க அப்படிங்கிறாங்க. தம்பி உங்கள் அப்பாட்ட கேட்காட்டிலும் உங்கள் அப்பா சார்பு நான் கேட்பேன், நீங்கள் ஏன் சொல்லாமல் போனீங்க? சொல்லிட்டுலாம் போயிருக்கணும். மாமா குரூப் இல்லைன்னா போகாமல் இருக்க வேண்டியதானே, வேலையை விட மாப்பாவோட மரியாதை முக்கியம் அப்படி இப்படிங்கிறாங்க. இங்கே உடனே பாண்டியன் ரைட்டு, என் மருமக எவ்வளோ பொறுப்பாக இருக்கான்னு சொல்லிட்டு, சரிம்மா விடுமா, அவங்க ஏதோ போகணும் வேண்டியதாக இருக்குது போயிட்டாங்க விடு, ஆனால் இன்னும் வந்து சொல்லிட்டு போய் சொல்லுவான் சரிம்மா அப்படிங்கிறாங்க. மாமா சொல்கிறாங்கன்னு விட்றேன், இன்னும் வந்து இப்படி இருக்கக்கூடாது மீனா, இப்படி இருக்கக்கூடாது செந்தில் அப்படிங்கிறாங்க. சரிக்கா சரிக்கா அப்படி இருக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. போனோன்னு சொல்கிறாங்க, இந்த தங்கமயில் ஏன் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க உங்கள் நொண்ணி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை அவங்க உரிமையாக தானே சொல்கிறாங்க அப்படிங்க. இது உரிமை கிடையாது, இது திமிரு. நம்ம வேலை விஷயமா நம்ம போகிறோம், அந்த வேலையை தன்மை அவங்களுக்கு தெரியாது. அப்போ சத்தங்கனாமல் வாயப்படுத்திட்டு இருக்கணும். அவங்களும் படிச்சிருக்காங்களே, எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்களா, நாலு நாட்டு நடப்பு தெரியாதா அவங்களுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ஏதோ ஒன்று பேசிட்டாங்க விட அப்படிங்கிறாங்க. உங்களை மாதிரிலாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, உங்களுக்கு வந்து அண்ணன் பொண்டாட்டி, எனக்கு அவங்க யாரோ தான், என்னையை வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குற வேலைலாம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு சொல்லிடுங்க, இன்னும் ஏதாவது பேசினா வந்து சரவண மாமா பொண்டாட்டின்னு பார்க்க மாட்டேன், 2 விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. ஏய் எனக்கே உடனே தாண்டி தோணுச்சு, என்ன அண்ணியே போட்டாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்களா பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு நம்ம போயிட்டு வந்தாச்சு, அப்பாவே கேட்கல அம்மாவே கேட்கல, இந்த வீட்டில் அவங்க 2 பேர் தான் கேட்கணும், அவங்க கேட்காத இடத்துல இன்னொரு ஆள் கேட்கும்போது கடுப்பாக தானே இருக்கும். இல்லை எங்கள் அண்ணன் கூட கேட்கட்டுமே, இதுக்கு இந்த அம்மா கேட்கணுன்னு என்ன இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தங்கமயில சரவணன் கேட்குறாங்க, தங்கமயில் உன் லெவலில் நில்லு, லெவலை தாண்டி போகாத, வீட்டில் ஒரு பிரச்சனை முடியுதுன்னா அதான் நீ ஆரம்பிக்காத, நீ பொறுப்படுத்தி செய்கிறேங்கிற பேரில் வந்து எல்லாமே செய்கிற, எனக்கு அது கஷ்டமாக தெரியுது. செந்திலும் மீனாவும் ஒரு அத்தியாவசிய பணிக்கு போகிறாங்க, அவங்கள வந்து ஏன் சொல்லாமல் போனேன், ஏது சொல்லாமல் போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா நியாயப்படி போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கணும், அப்பா பதிலே சொல்லாத போது அவங்க போய் தானே ஆகணும், அதனால தான் போயிட்டாங்க, இந்த கதையை நீ தலையிடாத விட்டுரு அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே கதிர் காலேஜ் போயிடுறாங்க. காலேஜ் போனால் ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் வந்து ஃப்ரெண்டு கையை பிடிக்காரு, என் கையை விட்றா அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அண்ணன் சரவணன் கல்யாணத்துக்கு நீ கூப்பிடலை அப்படிங்கிறாங்க. ரொம்ப தப்பாக நினச்சிக்கிட்டு ரொம்ப அவசரத்தில் யாருக்குமே நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே நான் கார்டு கொடுக்கல, என் கல்யாணம் தான் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமே, சொல்லியிருக்கும்ல, அண்ணன் கல்யாணம் வந்து தான் சிறப்பாக நடக்குது, அதில் எல்லா வேலையும் செய்யணுங்கிறனால மறந்துட்டேன்பா, தப்பாக நினச்சிக்கிட்டாத அப்படி இப்படிங்கிறாங்க. போடா நீ வந்து நீ நண்பனாவே நினைக்கல, அதான் எனக்கு கார்டு தரல வைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அப்படிலாம் இல்லை நண்பா, நான் அதுக்கு அந்த அர்த்தத்தில் நான் கொடுக்கல வைக்கல அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட்டு, உங்கள் அண்ணன் போட்டாவும் அண்ணி போட்டாவும் காமி அப்படிங்கிறாங்க. உடனே செல்ஃபோனில் காட்டுறாங்க. செல்ஃபோனில் காட்டினோடனே அவர் ஃப்ரெண்ட் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. என்ன நண்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த ஃபோட்டோவை காமிக்கிற வரைக்கும் நீ நல்லா இருந்த, இந்த ஃபோட்டோவை காமிச்சோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இது உங்கள் அண்ணி தானா அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அண்ணன்னா அது எங்கள் அண்ணி தானே அப்படிங்கிறாங்க. இல்லை இவங்களை விசாரித்து தான் கட்டினீங்களா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அம்மாவை விசாரித்து தான் கட்டணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் விசாரிச்சிருக்க மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. விசாரிச்சிருக்க மாட்டோமா, ஏன் எங்கள் அப்பா விசாரிக்காமல் கட்ட மாட்டாரா எங்கள் அண்ணனுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை விசாரிக்காமல் தான் கேட்டிருக்கீங்க, இவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்ன என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இது இவங்களுக்கு எங்கள் ஊர் தான் அப்படிங்க. உங்கள் ஊரா, உனக்கு அந்த ஊரா அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன நண்பா, உனக்கு அந்த ஊர் கிடையாது, நீ வேறு ஊர்லாம் இருக்க அப்படிங்க. பூர்வீக ஊர் தான், இவங்க எனக்கு ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிறாங்க. அப்படியா எங்கள் அண்ணிக்கு நீங்கள் ரிலேட்டிவா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணின்னு சொல்கிறீங்க, எனக்கு அவர் உறவினர் தான், நான் உறவினராக சொல்ல விரும்பலை அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. உண்மை தான், எனக்கு உங்கள் முறைக்கு வந்து அத்தை மக தான், சொந்த அத்தை மக, அம்மா வந்து எங்கள் அப்பா கூட வந்தது அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்க. ஆமாம் அவங்க சரியான சவுண்டு பார்ட்டி அப்படி ஒன்றா நம்பர் ரவுடி, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், ஊர் உலகம் பூரா கடன், 10 ரூபா வருமானம் வந்தால் 100 ரூபா செலவு பண்ணுறது, ஆடம்பரம் பண்ணுறது, அந்த கடன்காரன் கடனை கேட்க போனால் அவனை வந்து அவன்கிட்ட ஏட்டி கூட்டி பேசுறது, இதே தான் ஜோலி. சுற்றி இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க, நாங்களும் அவங்க சொந்தக்காரங்களாம் போக மாட்டோம், கல்யாணத்துக்கு அவங்க வீட்டில் கூட்டமாக வந்திருக்காதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் சொந்தக்காரங்க அப்புறம் வெளிநாட்டில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க வர முடியல, எல்லாருமே விருந்துக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஃப்ராடு, எங்களுக்கு தாங்க ரொம்ப முக்கியமான சொந்தம், அதுபோக சொந்தக்காரங்க யாருமே அவங்ககிட்ட பேச மாட்டாங்க. உங்கள் அண்ணன் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் வந்து டிகிரி படிச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. அண்ணன் டிகிரி முடிச்சிருக்காரா, சரி சரி, ஆனால் 7 ஃபெயிலு தானே, அவங்க 7 ஃபெயில் வாங்கிப்பாங்க நினைக்கிறேன் அந்த தங்கமயில் மினி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறேன், அவங்க எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. எம்ஏ இங்கிலீஷும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி கல்யாணம் முடிக்கிறதுக்கு எப்படி, அவங்ககிட்ட பாஸ் எதுவும் கிடையாதா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே ரொம்ப தடபடலாம் முடித்தாங்க, 100 பவுனுக்கு மேலே நகை போட்டிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. 100 பவுனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. ஏன்டா இப்படி ஒவ்வொன்றா கொண்டு போட்டுருக்க, சொல்லு என்ன தான் நடக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. அங்கே 5 பைசாவுக்கு வழி கிடையாது, கடை வாங்கினா தான் அங்கே சாப்பாடு. எங்கள் மாமா வந்து தங்கமயிலோட அப்பா வேலைக்கும் போக மாட்டார், எதுக்கும் போக மாட்டார்,
எங்கனையாவது உட்காந்துட்டு யார்ட்டையாவது கதைய விடுவார். அங்கே எவனாவது ஒருத்தன் ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு போவார். அதை வச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. அது போக அவன் பணத்தை கேட்க வந்தான்னா அவங்க அம்மா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசும். என்ன இந்த புள்ளைகளும் 2 புள்ளைகளும் பயங்கரமான வாயாடி. அவங்க அண்ணின்னு சொல்லும்போது எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கதிருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவங்க இப்படியான ஆட்களாக எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏமாற்றிட்டாங்களே. எங்கள் அப்பா வந்து சரவணன் வாழ்க்கையை வந்து விசாரிக்காமல் பண்ணிட்டாரே. சரவணன் ஒரு அப்புறாணில இந்த பொண்ணு சவுண்டு பாட்டி என் மாமா வீட்டை சவுண்டு பாட்டிங்காங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. அக்கா உண்மையிலேயே தான் சொல்லுதியா அப்படிங்கிறாங்க. 100% உண்மையை சொல்கிறேன். ஒன்றுமே இல்லை, ஒரு நிமிஷம் இரு. எங்கள் வீட்டு ஃபோட்டோவெல்லாம் வந்து நான் முன்னாடி எடுத்த ஃபோட்டோவெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு வச்சுருக்கேன். அதை எடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு அதை நேராக டவுன்லோட் பண்ணுறாங்க. இதை பாரு அப்படிங்கிறாங்க. இது யார் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க. இது தங்கமயில் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அப்பா. 2 பேர் வந்து முன்னாடி பேசினது சரியா. இப்போ பேசவே மாட்டாங்க. எங்களுக்கு கூட அவங்க காசு தரணும். ஏன்னா வாங்கிட்டு நான் எப்போ வாங்கணும்னு சொன்னாங்க அப்பா. இத்தனைக்கும் சொந்தக்காரங்கிட்ட இப்படி சொல்கிறோமேன்னு கூட நினப்பு கிடையாது. அதனால் அதுலேருந்து நாங்கள் பேசவே மாட்டோம். எங்கள் அம்மாலாம் ரொம்ப லோக்கலு. இவங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த தங்கமயிலாவது பரவாயில்லை, அவன் தங்கச்சிலாம் பயங்கரமாக வாய் பேசும். அதனால தான் எங்கள் குடும்பத்தில் யாருமே பொண்ணு கட்டலை. வயசு நிறைய ஆனாலும் கூட தங்கமயில் இன்றைக்கி மாப்பிள்ளை வராத காரணமே இது தான். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது. எங்கள் குடும்பத்தை பொறுத்த மட்டும் இப்படி ஒரு வாயாடி பொண்ணாலும் யாரும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லியே கட்டலை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கதிர் நினைக்காரு, இவ்வளோ வயசு வரைக்கும் இங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நல்ல பையனுக்காக தான் வெயிட் பண்ணணும்னு சொன்னாங்களே, இப்படி ஒட்டு மொத்தமாக எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு கதிர். இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தங்கமயில் குடும்பத்தை கதிர் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.